ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். குரூப் 1 எக்ஸாம் நமக்கான எக்ஸாம் டேட் ஜூலை 13 கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 100 டேஸ் இருக்குது. இந்த 100 டேஸ் குரூப் 1 ட்ராக் பண்ணுறதுக்காக 3 லெவல் ஸ்ட்ராட்டஜி நம்ம கொண்டு வந்திருக்கோம். குரூப் 1 நம்ம டார்கெட் 150க்கு மேலே போடணும். 150 ப்ளஸ் நம்ம கையில் இருக்குன்னா சேஃப் ஜோனாக இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் நம்பிக்கையாக உறுதியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம் டார்கெட் பண்ணுறதுக்காக மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ப்ராப்பர் ரிவிஷனோட நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். டெஸ்ட் டெய்லி இருக்க போகுது. 15,000 கேள்விகளுக்கு மேலே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். எனக்கு இது ஓகேவாக இருக்குன்னா இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர் ப்ரைஸ் சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும். ரைட், பார்த்துடலாம். ஸோ 3 லெவல் டு அச்சீவ் த சக்ஸஸ். குரூப் 1 நம்ம முக்கியமான விஷயம் ரிவிஷன் அதிகமாக கொண்டு போக போகிறோம். ஏன்னா ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் ரிவிஷன் பேஸ்ட் டெஸ்ட்டு கொண்டு போனால் இன்னும் பெட்டராக சால்வ் பண்ண முடியும். நிறைய பேர் யோசிக்கிறது டெஸ்ட்டு நிறைய இருக்குன்னா டைம் இருக்காதோ அந்த மாதிரி யோசிப்பாங்க. பட் இந்த இடத்துல நம்ம ஒரே சோர்ஸை மல்டிபிள் டைம் படிக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்துக்குவோங்க. லெவல் 1 நம்ம டார்கெட் பண்ணுறது ஃபோக்கஸிங் சமச்சர் புக்ஸ். ரைட், குரூப் 1 லெவல் டிகிரி லெவல் சமச்சர் புக் படிக்கணுமா அந்த மாதிரி கேட்பாங்க. எஸ், படிச்சு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 200 கேள்விகள் இருக்குது. இந்த 200 கேள்விகளில் 25 மார்க்ஸ். இது முழுக்க முழுக்க சமச்சர் மட்டும்தான். உரம் எடுத்து வச்சிடலாம். பேலன்ஸ் 175 கேள்விகள் இருக்குது. இந்த 175 கேள்விகளில் 100 கேள்விகள் சாலிடாக சமச்சர் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. 80 கேள்விகள் டைரெக்டாக கேட்பாங்க. 20-30 கேள்விகள் இன்டெரக்டாக சமச்சர் பேஸ் பண்ணால் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம டார்கெட் லெவல் 1ல் பேஸ் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். சமச்சர் புத்தகம் ஃபுல்லாக வந்து படிக்க போகிறோம். ரைட், 6லேருந்து 12th வரைக்கும் இது இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்னென்ன விஷயம் சிலபஸ் இருக்கோ எல்லாமே கவர் பண்ண போகிறோம். இதில் 10,000 ஒன்லைனர்ஸ் கொஷின் ஆன்சர் ஃபார்மட் இந்த மாதிரி இருக்க ஃபுல்லாக நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே படித்த விஷயத்தை 60 MCQ டெஸ்ட் ஒரு 6,000 கேள்விகளை வந்து கவர் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா இந்த ரிவிஷன் அப்படின்ற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் தனியாக படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரிவிஷனுக்கு நம்ம டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்லைனர்ஸ் படிப்பீங்க ப்ளஸ் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறதுனால ரிவிஷன் ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட முடியும். அடுத்தது மேக்ஸுக்காக மட்டுமே 1200 கேள்விகள். ஒரு டாப்பிக்லையும் 50 கேள்விகள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு டெஸ்ட் கொஸ்டின் எடுத்திங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னா 75 GS கொடுப்பாங்க, 25 மேக்ஸ் கொடுப்பாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் GS தனியாக பிரிச்சிட்டோம், மேக்ஸ் தனியாக பிரிச்சாச்சு. மேக்ஸ் மட்டுமே ஒரு டாப்பிக்கும் 50 கேள்விகள். ஒரு 4 டாபிக் மேக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்திருக்க போகுது. மொத்தமாக 1200 கொஷின்ஸ். ஓகேவா? இது லெவல் 1. லெவல் 2ல் டிகிரி லெவல் ஸ்கோரிங் கவரேஜ். ஏன்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக சமச்சர் புக்கை தாண்டி ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இதுக்காக 25 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் எப்படி கேட்டிருக்காங்க அதை அனலைஸ் பண்ணி அந்த மாடலில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். முக்கியமாக நிறைய கேள்விகள் ஒரு UPSC லெவலும் நம்ம வந்து கேட்க போகிறோம். காரணம் என்னென்னா ரீசன்ட் டைம்ஸாக குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ் வரைக்குமே TNPSC ஒரு UPSC ஸ்டாண்ட் லெவல் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக அந்த ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு கேள்விகள் இருந்திருக்க போகுது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஸ்கெடியூல் எல்லாமே காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெவல் 3ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கவர் பண்ண போகிறோம். TNPSCயோட ஆல் எக்ஸாம்ஸ் மொத்தமாக 36 டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டாக இருக்க போகுது சப்ஜெக்ட் வைஸாக. ஓகே, இது எல்லாமே கவர் பண்ண மாதிரி ஒரு 15,000 கேள்விகளுக்கு மேலே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண போதுமானு கேட்டிங்கன்னா தாராளமாக போதுமானதாக இருக்கும். ஓகே, சரி பார்த்துலாம். ஸோ நம்ம டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே லைஃப் டைம் வேலிடிட்டி PDF ஃபார்மெட்டில் கொடுக்கப்படும். நீங்கள் டைமில் அட்டன் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் பிரிண்ட் போட்டு அதை அனலைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். டெஸ்ட் எந்த மாதிரி இருக்க போகுது? பேட்ச் 1 ஏப்ரல் 6 வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, வித் ஆஃபர் ப்ரைஸ். அண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 8 வந்து மெகா ஸ்டார்ட் ஆகிடும். ரைட், என்ன பண்ண போகிறோம் நல்லா பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஒன்லைனர்ஸ். ரைட், ஸோ ஒன்லைனர்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதாவது இந்த ஒன்லைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் 1 மட்டும் இல்லை, குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, TNPSC கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமுக்கும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா பிரைமரி சோர்ஸ் சமச்சர் தான். சமச்சரை நூக் அண்ட் கார்னர் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். புக்கில் மார்க் பண்ணி கிடையாது, தனியாக இதுக்காக ஒரு கொஷின், இதுக்காக ஒரு கேள்வி எடுக்கப்பட்டு கொடுத்துருப்போம். ரைட், நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் படிச்சிருக்கீங்க இல்லையா, இங்கே ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே பேஸ் பண்ண மாதிரி ஒரு ரிவிஷன் மோடில் இங்கே வந்து ஒரு 100 கேள்விகள் MCQ நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ ஒன்லைனர்ஸ் ஃபுல்லாக வந்து படிக்கும் போது சமச்சர் புக்கு நீங்கள் ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஆகிடும். இந்த ரீக்ரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்க போகிறீங்க இந்த MCQவில். ஓகேவா? இது உங்களுக்கு லெவல் 1ல் எல்லா சப்ஜெக்ட் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் மேக்ஸுக்கு 50 கேள்விகள் டாபிக் எஸ்ஸை வந்திருக்க போகுது. ரைட், ஸோ டெஸ்ட்டுக்கான டேட்ஸ் எல்லாமே நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான PDF டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டெலகிராம் இருக்குது, அங்கே போய் எடுத்து பாருங்கள். இது லெவல் 1. ரைட், ஓகே. சரி, லெவல் 2 என்ன பார்த்தோம்? டிகிரி லெவல் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? பட் இந்த இடத்துல முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்? லெவல் 3 ஆட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள். ஓகே, ஸோ லெவல் முடிச்சிட்டோம். லெவல் 2க்கு முன்னாடி லெவல் 3 இங்கே வந்து இருக்குது. பேஸ்ட் ஆன் TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கிட்டத்தட்ட ஒரு 36 டெஸ்ட்டு வந்துருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். ரைட், இதில் பாலிட்டி, INM, யூனிட் நம்பர் 8, யூனிட் நம்பர் 9, திருக்குறள், இந்தியன் ஜியாகிரஃபி, இந்தியன் எக்கானமி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் உட்பட எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். 36 டெஸ்ட்டு
ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணப்பட்டது. எல்லாருமே என்ன பண்ணியாகணும், நம்ம சமச்சீர் புக்கை 100% கவர் பண்ணுவோம். ரைட், முடிச்சு போச்சா? அடுத்தது 25 கொஷின் டிகிரி லெவல் இருக்குது. இதை படித்தாலும் படிக்கலனாலும் இந்த 36 டெஸ்ட் நீங்கள் நிச்சயமாக ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அதிகமான கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து முடிச்சாகணும். ஓகே, டேட்ஸ் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது லெவல் 2 நம்ம கவர் பண்ண போகிறது டிகிரி லெவல். டிஎன்பி சிலபஸை பிரிச்சிருப்போம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 3 டெஸ்ட்டு. ஓகேவா? செக்ஷன் வைஸ் 2 டெஸ்ட் இருக்க போது, ஒரு ஃபுல் டெஸ்ட். ஓகே, ஸோ பாலிட்டி, ஐஎன்எம், ஜியோகிராஃபி எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுக்கான சிலபஸ் ப்ராப்பராக கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல லாஸ்ட் நம்ம வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இந்தியன் பாலிட்டி ஃபுல் டெஸ்ட், ஐஎன்எம், ஜியோகிராஃபி, எக்கனாமி, யூனிட் நம்பர் 4, 8, 9, மேக்ஸுக்கு 2 ஃபுல் டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 2 ஃபுல் டெஸ்ட்டு இங்கே இருக்க போகுது. ஓகே, ஸோ இது மொத்தமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டிகிரி லெவலில் செமஸ்டர் புக் இல்லாமல் சில கேள்விகள் இங்கே வந்து ரைஸ் ஆக போகுது. ரைட், அப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு, இதில் நம்ம சயின்ஸ் வந்து மிஸ் ஆகுது இல்லையா? ஓகே, சயின்ஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் என்னைக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த நாளில் எல்லாமே மொத்தமாக கொடுத்துருவோம். சயின்ஸுக்கு ஃபிசிக்ஸில் 12 டெஸ்ட்டு, கெமிஸ்ட்ரி 12, பயாலஜி மொத்தமாக ஒரு 36 டெஸ்ட் வந்திருக்கு. ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் வந்து கவர் பண்ண போகிறோம். எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண மாதிரி நூக் அண்ட் கார்னர் ஒரு ஒன்லைனர் பேஸ் பண்ண மாதிரி இல்லாமல் ஒரு ஆப்ஷன் பேஸ்டாக எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். சயின்ஸ் ஏன் மொத்தமாக நான் கொடுத்துட்றேன்னா, சில பேர் கூடிய வந்து படிப்பாங்க, சில பேர் கஷ்டமாக ஃபீல் ஆகும், லாஸ்ட்டாக பண்ணலாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, சில பேர் பாதியாக வந்து படிப்பாங்க. இதன் காரணமாக சயின்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன், டெய்லி ஸ்கெடியூல் ஆட் பண்ணாமல் மொத்தமாக நான் கொடுத்துருவேன். நீங்கள் என்றைக்கு எனக்கு பே பண்ணுறீங்களோ அன்றைக்கே சயின்ஸ்க்கு 36 டெஸ்ட்டுமே உங்கள் ட்ரைவில் வந்து ஆட் மெயிலுக்கு வந்துட போகுது. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு டைம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அப்போ சயின்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணிட்டோம், பாலிட்டி, சயின்ஸ், மேக்ஸ் மிக்ஸ் பண்ணுறோன்னா சயின்ஸும் படிக்கணும், பாலிட்டியும் படிக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அதிகமாக கோட்டை வர மாதிரி வந்து ஆகிடும். ஸோ ஜிஎஸ்க்கு சயின்ஸ் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. சயின்ஸ் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? சயின்ஸ் படிக்கக்கூடாது அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நிறைய டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மெஷர்மெண்ட் அளவீடுகளில் மட்டுமே 4 புக்கு நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. 4 புக்கு படிக்கும் போது நிறைய கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பாலிட்டியில் ஒரு டாபிக் வந்து கவர் ஆகுதுன்னா இந்த ஒரு டாப்பிக்கில் மட்டுமே 4 கேள்வி வந்து வரலாம். அப்போ நமக்கு இங்கே தான் அதிகமான ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணியாகணும். ஓகே, ஸோ சிலபஸ் என்ன வந்து கவர் ஆகுதோ எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். இதில் ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இருக்கும். ஒரு 200 கேள்விக்கு நான் மார்க் டெஸ்ட்டும் இருக்க போகுது. செமஸ்டர் புக் பேஸ் பண்ணியும் ஒரு ஃபுல் டெஸ்ட், 2 ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. மேக்ஸுக்கும் ஃபுல் டெஸ்ட் இருக்குது, ஜிஎஸ்க்கும் ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம 1000 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் கவர் பண்ணுறது செமஸ்டர் புக் எல்லாமே நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே கவர் பண்ணுறோம். ப்ளஸ் டிகிரி லெவல், குரூப் 1 லெவல், குரூப் 2 லெவலுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் குரூப் 1க்காக மட்டும் இல்லாமல் அப்கமிங் கண்டக்ட் பண்ணுற குரூப் 2க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன போய்கிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி கேள்விகள் எடுக்கப்படும். இந்த கேள்விகள் 2024 கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமுக்கும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ரைட், ஸோ இந்த கிளாஸை பார்த்தினா முழு விவரம் அதுக்கான விஷயம் வந்து கொடுத்துருக்கேன். சாம்பிள், டெமோ எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, சப்போஸ் கொஷின்ஸ் எப்படி இருக்கும், டவுட்டாக இருக்குன்னா ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கான முழு விவரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ் சாம்பிள் பேப்பர் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஒன்லைனர்ஸ், எம்சிக்யூ எல்லாமே இங்கே வந்திருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் ஜாயின் பண்ணுறது April 8க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. April 6 பேட்ச் வந்து ஓப்பன் ஆகுது. இது பேட்ச் 1. ஸோ பேட்ச் 2 எப்போக்கும் தெரியாது. எக்ஸாமுக்கு டேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 98+ தான் வந்திருக்கு. இது ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா டெய்லி நீங்கள் கொண்டு போய் ஆகணும். ஜூலை 5 வரைக்கும் நம்ம டெஸ்ட் வந்து பின்னாக வச்சுருப்போம். ஒரு ஃபுல் டெஸ்ட் மட்டும் தள்ளி வந்து பின்னாக போகும். ஓகே, டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இதுக்கு செக் பண்ணி பாருங்கள். ரைட், நன்றி, வணக்கம்.